வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாக்கியலட்சுமி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இமோஷனல் டென்ஸ் அண்ட் ட்விஸ்டோட வந்து போயிருக்கு. இனியா ஒரு போல்டு ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்காங்க. அண்ட் பாக்கியா ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இனியா வந்து நிதிஷ்க்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதனால் பதறி போய் சுதாகர் இனியாட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இனியா சுதாகர் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி என்னதான் இந்த எபிசோடில் வந்து நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பாக்கியா, செல்வி, ஆகாஷ் இந்த 3 பேருமே ஹோட்டலில் மூடிட்டு ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியாட்ட செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா இந்த ஆர்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதாவது சுதாகர் பாக்கியா வந்து பழிவாங்கறதுக்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பி பாக்கியாவை ஏமாத்த சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஆர்டரை பற்றி தான் செல்வி பாக்கியாட்ட வந்து ஆர்டர் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனால் பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மக்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாருமே இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கண்டினியூஸாக செல்வி சொல்லிகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் பாக்கியா சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பாக்கியா வீட்டுக்கு வர டைம்ல செலியன், எழில், இனியா இந்த 3 பேருமே கிச்சன்ல வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியா அதை பார்த்துட்டு நீ குக் பண்றியா அப்படின்னு ஷாக்கிங்ல வந்து கேட்குறாங்க பாக்கியா. அப்போ இனியா வந்து கூலா கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னு தோணுச்சு, நானும் என்னோட அண்ணன் கூட வந்து குக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அங்கே வந்து கோபி வரான். எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறான். இனியா ஸ்மைலிங்கோட கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஃபுல் ஃபேமிலியுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாக்கியா மட்டும் கொஞ்சம் சீரியஸ் மூட்ல வந்து இருக்காங்க. அதாவது பாக்கியா வந்து சோகமாக உட்காந்து இருக்கும்போது கோபி என்ன விஷயம் அப்படின்னு வந்து விசாரிக்கிறாரு. அதுக்கு பாக்கியா என்ன சொல்றாங்கன்னா, வேலை பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோபி சொன்ன டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இனியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா, அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு கோபி வந்து சொல்லிட்டு இருக்கான். பட் பாக்கியா வந்து ஸ்டில் டீப் திங்கிங்ல வந்து இருக்காங்க. வீட்டில் என்னதான் ஹாப்பினஸ் இருந்தாலுமே வேலை சுச்சுவேஷன் பற்றி எல்லாமே யோசிக்காம இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுதாகர் வீட்டில் சுதாகரும் அவரோட ஒய்ஃப் சந்திரிகாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிதிஷ் வந்து வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லை. ஆனால் சொந்தக்காரங்க எல்லாருமே இனியா பற்றி தான் கேட்குறாங்க. அந்த பொண்ணு எப்போ வீட்டுக்கு வர போறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நிதிஷ் வந்து வெளியில் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே சுதாகர் வந்து எங்கே போற அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆல்ரெடி உங்க கூட அரெஸ்ட் ஆனவங்களை பார்க்க போறியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற டைம்ல தான் போஸ்ட் ஒன்று வருது. அதை பிரித்து பார்த்தா இனியா வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறா. அதை பார்த்த உடனே சந்திரிகா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வந்து புடுங்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க வந்து இப்படி எல்லாமே இந்த நாடகம் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சுதாகரும் சந்திரிகாவும் இனியா வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. இனியா ஆஃபீஸில் இருந்த சீன் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சுதாகரும் சந்திரிகாவும் இனியாட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இனியா அதுக்கப்புறம் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை எதுவுமே நடக்காது, நீ இப்போ சம்மதம் சொன்னாலுமே எங்கள் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சுதாகர் வந்து சொல்கிறான். இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு ஸ்மூத்தாக வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். இனியா வந்து அமைதியாக பட் ஷார்ப்பாக என்னால் இனி ஒரு ட்ரக் அடிக்ட் கூட வாழ முடியாது அப்படின்னு இனியா வந்து சொல்லிடுறா. அப்போ சுதாகர் வந்து சரி அப்போ மியூச்சுவல் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இனியா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக அது முடியாது, என் கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா கிட்ட இருந்து சீட் பண்ணி வாங்கினா 2 ரெஸ்டாரண்ட்டையும் எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு இனியா வந்து சொல்கிறா. இதை கேட்ட உடனே சுதாகரும் சந்திரிகாவும் டோட்டலாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே எல்லாத்தையும் லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கிளம்பி போயிடுறா. செம்ம மாஸ் சீன் இது. இதனால சுதாகர் வந்து ஷாக்கிங்கில் வந்து இருக்காரு. அங்கே பாக்கியா வந்து இவங்களை ஏமாத்த வந்து பிளான் போட்டுட்டு இருக்க பர்சனுக்கு வந்து கால் பண்ணி குக்கிங் பண்ணி தரோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அட்வான்ஸ் பணமாக வந்து நீங்கள் பாதி இது வந்து தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பர்சனை யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு ட்ராப் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இனியா வந்து போல்டாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. சுதாகர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்கில் இருக்காங்க. பாக்கியாவும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து போராடுறாங்க. இதுதான் கிளைமேக்ஸ் கிட்ட போன ஆரம்பமே. இதுதான் இன்னைக்கு பாக்கியலட்சுமி ஃபுல் எபிசோட் அப்டேட். இனியாவோட போல்டு டிசிஷனால சுதாகர் ஃபேமிலி வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க. பாக்கியா சுற்றியும் ஒரு புது சதி வந்து நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு எபிசோட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மறக்காம சந்திப்போம் நெக்ஸ்ட் அப்டேட்ல. until then take care, bye bye. Thanks for joining with me. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Have a great day.